யோகிகளின் இறைவனான கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ, உன்னத வில்லாளியான அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கின்றானோ, அங்கெல்லாம் நிச்சயமாக செல்வமும் வெற்றியும் அசாதாரணமான வலிமையும் நியாயமும் இருக்கும். ஸ்ரீமத் பகவத்கீதை 18:78. மனம் புத்தியே என்னிடம் அர்ப்பணித்து எப்போதும் என் நினைவாய் போர் செய். நீ என்னையே வந்தடைவாய். இறைவனையே நினைத்து மனம் அறிவு வேறு இடம் செல்லாமல் யோகம் பயில்பவன் இறைவனை அடைகிறான். வாழ்க்கையை வெறுக்க 1000 காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம் நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான். நீ விரும்பியதை பிறருக்கு கொடு. இதன் பொருள் என்னவென்றால், நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் அன்பு மரியாதை போன்றவைகளை பிறர் எதிர்பார்க்கும் முன் கொடுப்பாயேயானால் உனக்கானது உன்னை தேடி வரும். உன்னை எதிர்க்க எவரும் இல்லையெனில் உன் பலம் என்னவென்று உனக்கே தெரியாது. எதிரியை எதிரேவை, துரோகியை தூரவை. உன் அன்பினை மதிப்பவரிடம் அன்பாக இரு. எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு கொடுக்காது. உன் அன்பினை மதிக்காது விலகிச் சென்றவரை என்றுமே தேடி அலையாதே. நினைவில் கூட நினைக்காதே. நீ தேடிச் செல்லும் அன்பு நிலையற்றது. உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது. நண்பர்களே, மேற்கூறவையெல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருவாயினின்று உதிர்ந்த வார்த்தைகள். இறைவன் மிகவும் எளிமையானவன். பத்திரம், புஷ்பம், பலம், தோயம் இவற்றில் ஏதாவது ஒன்றினால் அவனை நினைத்து அர்ப்பணம் செய்து வணங்கினாலே போதும் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே கூறியுள்ளார். இலை, பூ, பழம், ஜலம் இவற்றில் எதை பகவானுக்கு மனப்பூர்வமாக சமர்ப்பித்து அவனை தொழுதாலும் போதும். பக்தியில் நாம் 1 அடி முன்வைத்தால் ஸ்ரீ பகவான் 2 அடி நம்மை நோக்கி வருவார். எனவே நண்பர்களே, நாம் இன்றைய வீடியோ எண் 111 மூலம் ஸ்ரீமத் பகவத்கீதா எ விஷன் என்ற தலைப்பில் நாம் வெளியிடும் வீடியோக்களின் தொடர்ச்சியாக 4வது சாப்டர் ஞான கர்ம சந்நியாச யோகம் என்ற தலைப்பில் உள்ள ஸ்லோகம் எண் 4:21 முதல் 4:30 வரை ஸ்ரீ பகவான் நமக்கு எத்தகைய கருத்துக்களை அள்ளித் தருகிறார் என்பதை காண்போம் வாரீர். நாம் ஏற்கனவே சாப்டர் 1 அர்ஜுன விஷாத யோகம், சாப்டர் 2 சாங்கிய யோகம், சாப்டர் 3 கர்ம யோகம் என்ற 3 சாப்டர்களிலும் உள்ள அனைத்து ஸ்லோகங்களுக்கும் விளக்குவரை நமது பல வீடியோக்களில் பகிர்ந்தளித்துள்ளோம். 4வது சாப்டர் ஞான கர்ம சந்நியாச யோகத்திலும் முதல் 20 ஸ்லோகங்களுக்கு விளக்குவரை கண்டறிந்தோம். அதையடுத்து இன்றைய வீடியோ எண் 111க்குள் செல்வோம் வாரீர். ஸ்லோகம் எண் 4:21. ஸ்ரீ பகவான் உவாச்ச நிராசீரியத சித்தாத்மா தியக்த சர்வ பரிகிரக சாரீரம் கேவலம் கர்வ குர்வன்னாப்னோதி கில்பிஷம். ஆசையில்லாதவன், மனத்தையும் உடலையும் அடக்கியவன், பொருள்களையெல்லாம் துறந்தவன், வெறும் உடலால் மட்டும் காரியம் செய்பவன் பாவத்தை அடைவதில்லை. The mindset of a yogi is further explained in this sloka. Sri Bhagavan speaks. One who is not having any desires and has controlled mind and body and also lost interest in his belongings and who is simply doing karma with his body is not attaining any papas. One which disrupts a man from gaining atma sadhana and creating karma bandha is called papa. For one who removes desires from his mind, there is no papa. So, when the speed of desires get distracted, his antakarana, bhagya body are all working perfectly. As a man can't keep air for himself, yogi is also not buying and keeping anything for himself. One for which there is no right to claim is called abharigraham. One can work till the body has strength. At the same time, rest can also be given to the body. But a body which is meant for some work should not get destroyed without involving into some work. While the body does the work, the feeling of I am the Karta in the mind should not be there. Sri Krishna Bhagavan and other Avatara Purushas showed how we should do karma, and they are the best examples for this. A question may arise for one who has not shown any rights on his belongings, how he will run his bodily life in this world? Answer comes in the next sloka. ஸ்லோகம் எண் 4:22. ஸ்ரீ பகவான் உவாச்ச யத்ருச்சாலாபசந்துஷ்டோ த்வந்த்வாதீதோகா விமத்சரஹ சமக சித்தாவசித்தௌ சக்ருத்வாபின நிபத்தியதே. தற்செயலாய் கிடைப்பதில் திருப்தி அடைபவன், இருமைகளை கடந்தவன், பொறாமையற்றவன், வெற்றியிலும் தோல்வியிலும் சம மனது உடையவன், கர்மம் செய்தாலும் அவற்றில் அவன் கட்டுப்படுவதில்லை.
Sri Bhagavan speaks, one who gets satisfied with what he gets automatically and takes both hot and cold, success and failures equally, and who is free from jealousy and who is neutral in both happiness and sorrows, etc., though he is doing karma, is not getting bound in karma bandhas. One who has a feeling that unless he takes efforts he can't achieve success becomes a karta for his karma. This feeling comes from one's ajnana. However much one who is not thinking of his bodily requirements, he becomes eligible for Atma Sadhana. It is Sri Bhagavan's, Iswara's responsibility to take care of his requirements. So, sadhaka gets satisfied with what comes to him and takes it as Iswara, Sri Iswara Preeti, that is Bhakti. Sadhaka takes both cold and hotness, success and failures as Sri Iswara Prasada. With this feeling, he is a person who wins both lokas. But a Laugika, that is ordinary man, has jealousy in his mind for the benefits which others get. But a Sadhaka thinks that it is fully Sri Bhagavan's actions and becomes happy. At the same time, thinking that everything is done by Sri Iswara's Kripa, he is also not going without taking efforts. He is taking all his efforts, but he has a feeling that whatever success or failure comes through those efforts are not his actions and he is neutral in his mind. For such a type of person, there is no karma bandha. ஸ்லோகம் எண் 423. ஸ்ரீ பகவான் உவாச்ச கதசங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவசிதசேதசக யஜ்ஞாயாஸ் சரதக கர்ம சமக்ரம் பிரவிலீயத்தே. பற்றில்லாதவனாய் முக்தனாய் ஞானத்தில் மனத்தை உறுதிப்படுத்தியவனாய் கடமையை யாகமாக செய்பவனது எல்லா காரியமும் கரைந்து விடுகின்றது. யஜ்ஞாஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். Sri Bhagavan speaks, for one without showing affection, living as a mukta who strengthens his mind in jnana, and one who is doing his karma as a yajna, his all karmas will get vanished. Both bandha and mukti is based on the mind of a person. One who is doing karma due to his Bhagavad Preeti is said to be doing yaga. After getting rid of mental affection, however much one has done karmas, there is no sorrows for him. Just like pouring of the salt in ocean, karma making karma bandha will get vanished. Sri Ramakrishna Paramahamsa Upadesha. For getting inner pulp from jackfruit, one has to apply some kind of oil in the fingers. Then only the fruit pulp will come without any difficulty. As such, you should create a Paramatma Jnana for your protection. Then, even if you live amidst Dana, etc., you will not get attached with all such bhogas. ஸ்லோகம் எண் 424. ஸ்ரீ பகவான் உவாச்ச பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிர் பிரம்மாக்ஞம் பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. அர்ப்பணம் செய்வது பிரம்மம். நெய் முதலிய ஹவிசும் பிரம்மம். பிரம்மமாகிய அக்னியில் பிரம்மத்தால் கொடுக்கப்படுகிறது. பிரம்மமாகிய கர்மத்தில் மனம் குவிந்துள்ளவனால் பிரம்மமே அடையப்படுகிறது. Sri Bhagavan speaks, making something offered is Brahman. Havir and ghee used for ahuti is offered in homa is also Brahman. So in Agni, which itself is Brahman, all are offered by Brahman. In karma, which is made of Brahman, one who concentrates his mind in that karma attains Brahman. For one who thinks in Ahankara as he is the Karta and makes yaga, he has Beda Buddhi. He treats him as the Karta while doing yaga. Agni, as meant for yaga, the offering of Diravya, that is ghee, etc., finally accepted everything by Devatas, etc., and he differentiates like the above. But for one who stays in Jnana Yajna, Agni, Diravya, Devatas, yaga, etc., are all Brahmasvarupa. It is essential for a jnani to take food as his Nitya Karma. He treats even this Nitya Karma as Jnana Yajna. Food is Brahmam. The action of eating is also Brahmam. One who is eating is Brahmam. The organs which are used for digestion of food is also Brahmam. Like this, one stays in Brahma Nishtaya and attains Brahmam. A version in Tamil Bhakti Kavya, eating is your action. Living is also your action. Body, Atma and mind are all the organs given by you. Whatever the mind thinks is also your action. Whatever likes we have is also your action. Whatever is the benefit of my actions also are all belonging to you. ஸ்லோகம் எண் 425.
श्रीभगवानुवाच दैवमेवापरे यज्ञं योगिनः पर्युपासते ब्रह्माज्ञावपरे यज्ञं யஜ்ஞேனைவோபஜுஹ்வதி. சில யோகிகள் தேவதைகளுக்கு யாகம் செய்கிறார்கள். வேறு சிலர் பிரம்மமாகிய அக்னியில் ஆத்மாவை கொண்டு ஆத்மாவை ஹோமம் செய்கிறார்கள். Sri Bhagavan speaks, some yogis do yaga for devata, some others do homa, that is offering their atma in Agni Gunda, which itself is Brahman with the use of their atma. For some people, treating devatas as Isvara Swarupa, doing yaga for those devatas is their sadhana, that is achievement. Yajna is one of the names for atma. So, with the use of yajna, offering ahuti to yajna means doing homa to atma with the use of atma. Rivers go towards sea and get mixed up with sea water by losing its original nature. As such, Jivatma with all such ubadhis, that is troubles, is offered as ahuti to Akhanda Sachidananda Swarupa Sri Paramatma. At that time, Jiva Bodha goes away and Parabodha only stands remaining. This is the Jnana Yajna done by Jnanis. Slogam எண் 426. Sri Bhagavan Uvacha श्रोत्रादीनीन्द्रियाण्यन्ये संयमाग्निषु जुह्वति சப்தாதீன் விஷயானன்ய இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி. இன்னும் சிலர் அடக்குதல் என்ற அக்னியில் செவி முதலிய இந்திரியங்களை ஹோமம் செய்கின்றார்கள் மற்றும் சப்தம் முதலிய விஷயங்களை இந்திரியங்கள் என்ற அக்னியில் ஹோமம் செய்கின்றார்கள். ஸ்ரீ பகவான் ஸ்பீக்ஸ், இன் அக்னி கண்ட்ரோல் ஆஃப் இந்திரியாஸ் some people in agni of control of indriyas, some people makes the indriyas like ears as ahuti in homa. Some others make vishayas like sounds as ahuti in homa of indriya agnis. The word samyamam means making control. Controlling indriyas from going towards worldly vishayas is one type of yaga. Making indriyas to fix in worldly vishayas is another yaga. There is no difference between them. It is quite natural for indriyas to go towards indriyarthas, that is worldly pleasures. After controlling all 5 sensory organs, it is said to be done as samyamam. So, due to this action, mind gets cleared with jnana. This is another type of yaga. But if all indriyas are used in Isvara-related vishayas, there is no loss from these indriyas. Whatever eyes see are Sri Bhagavan's Rupa. Whatever ears hear are all about Sri Isvara. As such, engaging all 5 indriyas in Deviga vishayas, mind gets clearance from all dirt. Such a mind only becomes eligible for getting jnana. Uncontrolled indriyas treat all indriyarthas as meant for bhoga, whereas the controlled indriyas will not go towards indriyarthas, or even if it goes towards such indriyarthas, they will treat such indriyarthas as bhogavastu and takes all such indriyarthas as sarveshwara rupa. So, in both these ways, jnana yajna occurs. ஸ்லோகம் எண் 427. ஸ்ரீ பகவான் உவாச்ச சர்வாணீந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாப்பரே ஆத்ம சம்யமயோகாக்னௌ ஜுஹ்வதி ஞான தீபிதே. பின்னும் சிலர் இந்திரிய கர்மங்களையும் பிராண கர்மங்களையும் மனதை ஆத்மாவிடம் அடக்குதல் என்ற ஞான ஒளி வீசும் யோகத்தில் ஆகுதியாக கொடுக்கின்றார்கள். ஸ்ரீ பகவான் ஸ்பீக், some other people gives as ahuti their indriya karmas, prana karmas, etc. in the Yogagni with light of jnana which arises due to control of their mind taken to Atma. When we pour oil, the lamp, that is Deepa, will glow with its light. As such, when Viveka arises, one's Jnana Deepa will glow with light. Mind is not for outside Vishayas. It is belonging to Atma only, and when one who has this strong feeling, it is Viveka. When we pour ghee in Agni, then this ghee itself becomes Agni. As such, when we offer our mind in the Agni of Atma Jnana, the Yoga Agni created between the mind and Atma is like glowing Agni. In order to help the mind goes inside the Atma Swarupa, all Indriya Karmas and Prana Karmas without getting involved into evils becomes Atma Swarupa. It is the action that converts lower level of nature of humans, which is their yaga. Prana Karma is the Jiva Shakti available in human body. ஸ்லோகம் எண் 428. ஸ்ரீ பகவான் உவாச்ச திரவிய யஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞா யோக யஜ்ஞாஸ்ததா பரே ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாச யதய சம்சித விரதாக. சிலர் திரவிய யாகம், தவயாகம், யோகயாகம் செய்கின்றார்கள். சிலர் தன்னடக்கமும் உறுதியான விரதமும் கொண்டு கற்றல், அறிதல் முதலியவைகளை யாகமாக செய்கின்றார்கள். ஸ்ரீ பகவான் ஸ்பீக்ஸ், some people do Dravya Yajna, Tapo Yajna and Yoga Yajna. Some others with their own qualities of self-discipline and a stronger vrata do self-study and learning as their yaga.
earning money in good ways and using it for the purpose of doing good to others, etc. are Dravya Jnana. Like melting of iron made us new, keeping and melting the mind in Sri Isvara Aradhana and made it as Deviga is called tapas. Some people do this itself as yoga. Some others make Anushtana of Ashtanga yoga as their yoga. However much a sadhaka learns self-discipline, that much Shastra analysis will help him. He should also practice a stronger vrata for leading a good life. By studying Anmiga books written by Jnanis and explaining whatever is learned to others are all yogas. And while doing this, both Shastra Jnana and Anubhava Jnana, that is Jnana in practice, will grow. When one gives something, that itself grows bigger for him. This is the truth of yoga. ஸ்லோகம் எண் 429. ஸ்ரீ பகவான் உவாச்ச அபானே ஜுஹ்வதி பிராணம் பிராணே ஸ்பானம் ததா பரே பிராணாபானகதீருத்வா பிராணாயாம பராயணாக. சிலர் அபான வாயுவில் பிராணனையும் பிராணவாயுவில் அபானனையும் ஆகுதி செய்து பிராண அபான வாயுக்களின் போக்கை தடுத்தும் பிராணாயாமம் செய்கின்றார்கள். Sri Bhagavan speaks, some people who do ahuti of prana in apana vayu and apana in prana vayu control the prana, apana vayu's nature and getting involved in pranayama. There is a close relationship between mind and vayu. When mind gets controlled, vayu will also automatically gets controlled. Same is vice versa. The swasa, that is breathing effect, will get changed according to bad viharas such as kama, krodha, that is likes, dislikes, fear, etc. The swasa gets regularized when there is a peace, kindness and happiness, etc. So if swasa's actions are regularized, mind also gets cleared according to breathing. One who knows this tattva gets involved in pranayama. We should not breathe through mouth and only through nasi dwaras, that is nostrils. The air which goes inside through nose is called apanan. The air which comes out is called pranan. The action of taking apana air inside is called purakam and releasing the air is called resakam. After doing purakam and resakam, controlling the air either inside or outside is called kumbhakam. For those who practice this kumbhakam forcibly, their nadis, that is nerves, will lose strength which lead to headache, etc. A yogi who has prashanta mind, that is peaceful mind, will breathe deep without any stress. All people can't do kumbhakam. One should practice that both prana and apana are released in such a way that offering as ahuti of anyone in the other. In other words, like pouring of ghee slowly in Agni. This is the best way of doing pranayama. As the one who walks will not have the feeling of walking action of his legs, one who do pranayama will not have the feeling of the action of swasa and do his breathing perfectly. So he is the one who is involving in pranayama. When the mind gets cleared, pranayama is getting done naturally. ஸ்லோகம் எண் 430. ஸ்ரீ பகவான் உவாச்ச அப்பரேணி யதாஹாராः பிராணான் பிராணேஷு ஜுஹ்வதி சர்வேஸ்பியதே யஜ்ஞவிதோ யஜ்ஞக்ஷபித கல்மஷாக. சிலர் முறையாக உண்டு பிராணனில் பிராணனே ஆகுதியாக கொடுக்கின்றார்கள். யாகத்தை அறிந்த இவர்கள் எல்லோரும் யாகத்தால் பாவம் நீங்க பெற்றவர்களாகின்றனர். Sri Bhagavan speaks, some people who follow dietary control are creating prana in pranan. They are the people who know this yaga and due to this yaga their papas getting removed. For a yogi, if intake of food is less, then he may have many upayas, that is ideas. By eating excess food, he offers his jivan as ahuti to his jivan itself. When blood is given to a body which requires blood from other body, the body which gives blood gets strength and energy. This is the new invention in medical technology. Normally in nature, all jivans grow only from other jivans, treating all jivans as greater ones. For that purpose, giving food and taking food in appropriate quantity pours pranan in prana. In this worldly life itself is his yaga. For this purpose, in sloka numbers 25 to 29, different types of yagas are explained. Differences are there in people's nature. So, depending upon their nature, it is their duty to do different types of yagas. Doing yaga is the only way to get relieved from the papa of this worldly bandha. So, for a question, how is it possible? An answer comes in the next sloka. நண்பர்களே, நாம் எவ்வாறெல்லாம் மனதையும் இந்திரியங்களையும் அடக்கி பாபங்களிலிருந்து விடுபடுவது என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எவ்வளவு உள்ளர்த்தங்களோடு நமக்கு ஏம்புகிறார் என்பது நாம் மேலே கூறியுள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்களின் மூலம் அறிந்து கொள்ளலாம். நாமும் ஏதோ பிறவி எடுத்துவிட்டோம் என்று வீணே காலத்தை கழிக்காமல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியுள்ளது போல் கர்மங்களை பற்றற்று செய்து அவற்றை ஆகுதிகளாக அர்ப்பணம் செய்து நம் பாபங்களை குறைத்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.